நாளை முதல் நெல்லை பொருணை அருங்காட்சியகத்தை பார்வையிட பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். ஆதிச்சநல்லூர், சிவகளை, கொர்க்கை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கிடைக்கப்பெற்ற பழங்கால செப்பேடுகள், கல்வெட்டுகள், சுவடுகள் உள்ளிட்ட பொருட்களை காட்சிப்படுத்தி பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழரின் நாகரீகம், பண்பாடு மற்றும் வரலாற்றை பறைசாற்றும் வகையில் ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் 56 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிலையில் பொருணை அருங்காட்சியகத்தை நாளை மறுநாள் முதல் பொதுமக்கள் பார்வையிடலாம் என்று மாவட்ட ஆட்சியர் சுகுமார் அறிவித்துள்ளார். நெல்லை சந்திப்பு மற்றும் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பொருணை அருங்காட்சியகத்திற்கு செல்ல சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.